வணக்கம். உமா கிருஷ்ணா, வெரிடா செக்ஷன்ல. இன்னைக்கு நம்ம பிசினஸ் எக்ஸ்பான்ஷனை பத்தி பார்க்க போறோம். பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு எப்படி நம்ம ஃபண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிசினஸ் ரெகுலரா ஒரு 2 to 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்டா பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் ரிக்வயர்மெண்ட் வரும். அந்த ரிக்வயர்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம 2 to 3 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டேட்டா வச்சு நம்ம எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம், அதுக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் வெளியே எடுக்கிறோம், எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை, ஸ்கோப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும். அதாவது புது ப்ராடக்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோமா, இல்லை கரண்ட் ப்ராடக்ட்லயே இன்னும் சைஸை ஏற்றுறோமா, மேனுஃபேக்சரிங் சைஸை ஏற்றுறோமா, இல்லை நம்மளோட சர்வீஸா இருந்ததுன்னா வெவ்வேறு ஏரியாவை இன்க்ளூட் பண்றோமா அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோன்ற கால்குலேஷன் எடுக்கணும். அந்த கால்குலேஷனுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு தேவையான கேபிட்டல் காஸ்டா இருக்கலாம், ஃபிக்ஸ்ட் காஸ்டா இருக்கலாம், பிளஸ் வேரியபிள் காஸ்ட், மேன் பவரா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், இல்லை ப்ராசஸா இருக்கலாம். இது எல்லாத்தோட காஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு டோட்டல் அமௌண்ட்டா சம் பண்ணிட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் உங்க கரண்ட் பிசினஸ்ல போட்டா எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், அது மூலமா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROIன்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்ன்றத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பேப்பர்ல அந்த வேல்யூவை நீங்க டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் போகும்போதே நம்ம கரண்ட் பிசினஸ்ல 20 to 25% நம்ம ஒரு சிப் ஸ்கீம்ல போட்டுருந்தோம். ஜென்ரலா எக்ஸ்பான்ஷன்ஸ் 3 phases நம்ம பிரிக்கலாம். phase 1, phase 2, phase 3. அந்த 3 phases ஒரே சிப்ட் மூலமா இல்லாம 3 வெவ்வேறு சிப்டா நீங்க போடலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபேஸ்டா பண்ணும்போது ஸ்லோவா இருக்கும் எக்ஸ்பான்ஷன், கிராஜுவலா பண்ண முடியும், கன்சிஸ்டன்டா க்ரோ பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப கீ. ஃபினான்ஷியலியும் நீங்க ஸ்டேபிளா வெவ்வேறு சிப்ஸ்ல போடும்போது உங்களுக்கு வெவ்வேறு வேல்யூஸ் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி கிட்ட நீங்க பேசலாம். அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் நாங்க போறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஷெட்யூல்னு சொல்லி ஒரு லாங் ஷெட்யூல் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு சிட்டும் எடுத்து கொடுக்கும்போது நீங்க அந்த சிட்டோ ஆப்ஷன் மூலமா எடுத்த அமௌண்ட்டை பேங்க்ல வச்சுட்டு நீங்க ஸ்லோவா இன்ஃபியூஸ் பண்ணணும் உங்க பிசினஸ்ல. இன்ஃபியூஸ் பண்ணி அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நீங்க பார்க்கணும். இந்த சிட்டை எடுத்து phase 1 போடுறீங்களா, phase 1 ஸ்டெபிளைஸ் ஆகணும், அது மூலமா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வந்தது நீங்க பார்க்கணும். அப்புறமா phase 2 போகணும், அப்புறம் phase 3 போகணும். இது மூலமா என்ன ஆகும்னா, கிராஜுவலா நீங்க க்ரோ பண்ணுவீங்க. அந்த ஜம்ப் இருக்காது. ஸோ ஜம்ப் இல்லாத அந்த பிசினஸ் ஜம்ப் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஈஸியா அந்த சேஞ்சஸ் சேலஞ்சை நீங்க ஈஸியா எடுத்துட்டு போய் நீங்க அழகா பிசினஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், நல்லா க்ரோ பண்ண முடியும். ஸோ உங்களோட சேவிங்ஸை வச்சு நீங்க எப்படி கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்மூத்தா கன்சிஸ்டன்டா உங்க பிசினஸ்ல இன்ஃபியூஸ் பண்ணி எப்படி உங்க பிசினஸை க்ரோ பண்ணலான்றது தான் நம்ம இப்போ பார்த்தோம். சேவ், பாரோ, க்ரோ வித் வெரிடா. தேங்க்யூ.